உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆன்சி மேடத்தை சுடமாட்டான்னு சொன்னேன்ல, இப்போ நம்புறியா? பொம்மியை கொண்டவங்க தான் உன்னையும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். நீங்களை கொல்ல சொன்னது யாரா? சொல்றா, சொல்லு. ஏய், என்ன கேக்குறது காதுல விழலையா? உண்மைய சொல்லல, உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், சொல்றாங்க. எங்களை கொல்ல சொன்னது யாரு? சொல்லு. உனக்கு இந்த சித்தார்த்த பத்தி தெரியாது. உனக்கு தான் இந்த கருப்பனை பத்தி தெரியல. அங்க சுடாதயா, இங்க போடு, இங்க போடியா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எமனாண்ட போகத்தானே போறோம். என்ன கருப்பா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நீ வெறும் அம்புதான். உன்னை யாரு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். சொல்றா. என் உசுரே போனாலும் இந்த கருப்பன் வாயிலிருந்து எதையுமே வாங்க முடியாது. அதுதான் இந்த கருப்பனோட தொழில் தர்மம். நீ பேசாம என் கையால செத்து இருக்கலாம். இந்த கருப்பனை பத்தி தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இந்த கருப்பனுக்கு பயமுறுத்தி எல்லாம் பழக்கம் கிடையாது. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல சம்பவம் பண்ணி அவங்கள பாடையில ஏத்தி விட்டுட்டு மறுவேளை பாக்குறது தான் என்னோட பழக்கம். ஹே கருப்பா, நீ எங்க இருக்கிறன்றது மறந்து போச்சா? நீ உன் கெத்த காமிக்கணும்னு என்னத்தையாவது பேசி தாடிகாரனை காண்டேத்தி விட்டுறாத. போட்டு தள்ளுற போறான். அவன் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கூலிக்கு மாறு தட்டுற ஆள் இல்ல. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பழி வாங்குற வெறியில இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன். என்னப்பா, இந்த கருப்பனோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கஷ்டப்பட்டு இப்படி தூக்கியாந்தும் இப்படி பயப்படாம உட்காந்துருக்கானு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களாண்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னமோ உங்களை போட 4-5 பசங்களை தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கிற பாதி பசங்களை கருப்பன் தான் வளர்த்து விட்டுருக்கான். அவங்களாண்ட இந்நேரம் நியூஸ் போயிருக்கோம். எல்லாருக்கும் கறியும் சோறும் போட்டு அவங்களெல்லாம் ஆசையா வளர்த்து வச்சிருக்கேன். அவனுங்க மட்டும் வெறியானானுங்க. நீங்க 2 பேரும் தாராந்துருவீங்க. ஒருத்தர் 2 பேர்னா சரி, இங்க சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த பொறுக்கி பசங்களும் என்ன தேடி வருவாங்களே. அவங்களெல்லாம் எப்படியா சமாளிப்ப? அவங்களுக்கு என்ன தூக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சது வெறி தலைக்கு ஏறிடும். எல்லாம் போதைக்கைங்க. இப்ப சொல்லுமா ராணி, உன் புருஷன் என்னைய போட போறானா? ஏய், என்னடா சும்மா பூச்சாண்டி காட்டுறியா? உன்னை இப்பயே போட்டா பாக்குறியா? உடையா ராணி, நான் விட மாட்டேன். இவன் இப்படி பில்டப் கொடுத்து நம்மள வெறுப்பேத்துறான். இவன் மட்டும் இப்போ உண்மையை சொல்லல, கண்டிப்பா அவனை சுட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். யோ, சொன்னா கேளியா? யோ உடையா? யோ, பொண்டாட்டி சொல்றது கேளியா? வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. ஏய், இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை போடுறது கன்ஃபார்ம்டா. யோ, கொஞ்சம் அமைதியா இருயா. இவன் உசுரோட இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். ஏய், நீ வேணா போ. நான் இவனையும் கொன்னுட்டு இவனை அனுப்புனாங்களே பொம்மையை கொண்ட கொலைகாரங்க, அவங்களையும் கொண்டுட்டு தான் வருவேன். ஏய், என்னடா சொல்ற? கருப்பனை தூக்கிட்டாங்களா? யாரு அதை பண்ணது? யாரா இருந்தாலும் அவனுக்கு சங்கு தாண்டி. கருப்பை யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம பண்ணிருக்காங்க. அவன் சாவு கொடூரமா இருக்கணும். மச்சான், அவனை விடக்கூடாதா? எவனா இருந்தாலும் அவன் சங்க அறுத்துற வேண்டியதான்டா. ஒட்டுமொத்த பசங்களும் நம்ம கருப்பனுக்காக உயிரியா கொடுப்பானுங்க. அவனுக்கு யாரு, எத்தனை பேரு? என்னது, அவனுக்கு 2 பேரா? ஏய், அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி யார் இருந்தாலும் சரி, அவங்கள யாரையும் உயிரோட விடக்கூடாது. யோ, என்ன நடந்தாலும் கதவை மட்டும் திறந்துராத. என்ன ராணி, இங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டா சரி,
உன் பாட்டி தாத்தா அப்பான்னு எத்தனை பேர் வீட்டுல இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ண போற? உன்னை கொன்னுட்டு தானே மறு வேலையை பார்க்க போறேன். யோ கொஞ்சம் அமைதியா இருயா. இவன் எங்கயா போயிட போறான்? இவனை முதல்ல ரூம்ல வச்சு பூட்டிடலாம். அப்பால தாத்தா பாட்டிக்கு போன் பண்ணி அவங்கள உஷாரா இருக்க சொல்லலாம். ஏய் இந்தர்றா எந்தர்றான்ற போ போடா. ஏய் போ போடா. ஏய் என்னடா லுக்கு? ஐயோ இந்த போன்ல சிக்னல் கிடைக்கல. உன் போன்ல போட்டு பாரு. எனக்கும் சிக்னலே கிடைக்கல. முட்டு மாடிக்கு போனாதாயா எடுக்கும். வா போலாம். சரி வா போலாம். ஐயோ என்ன நடக்க போகுதோ? யாராவது கண்டிப்பா இந்நேரம் அவரை காப்பாத்தி கார்ல ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஷோ தம்பி, அப்படியே அவங்க வந்திருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற ரவுடிங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அவர் இருக்கிற இடத்த ஆல்ரெடி நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிட்டேன். சரி முதல்ல ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அங்க ஒரு ஆளு குத்துயிரும் கொலையுயிருமா விழுந்து கிடப்பான். அவனை மொத்தமா முடிச்சிடுங்க. நான் அனுப்பின ரவுடிங்க கண்டிப்பா அவர் உயிரோட விட மாட்டாங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னமோ சொல்றீங்கக்கா. சரி நான் நம்புறேன். நீங்க பயந்தே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. முதல்ல வண்டியை வீட்டுக்கு விடுங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கணும். சீக்கிரம் போங்க. இதோ போறேன்க்கா. யாரோ ரோட்டோரத்துல அடிபட்டு கிடக்கிற மாதிரி இல்ல? ஆமாங்க, நிறுத்தி யாருன்னு பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.